Hello friends, welcome back to our channel KL Logi Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து fishbone stitch தான் பார்க்க போறோம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து silk thread and zari threadல போட்டு காமிக்கிறேன். Scissor, glass marker and needle number 14 tulip brand or 23 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த fishbone stitch போடுறதுக்கு நான் வந்து zari threadல போடுறதுக்காக ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இது வந்து நான் silk threadல போடுறதுக்காக டிரா பண்ணியிருக்கேன். இந்த fishbone stitch போடுறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் பார்ட்லேருந்து நம்ம வந்து த்ரெட்டு வெளியில் எடுப்போம். கொஞ்சம் கீழே இறக்கி எடுக்கிறோம். நம்ம அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான். கிராஸாக இங்கேருந்து இப்படி த்ரெட்டு இழுக்கிறோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த சைடு கிராஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கிறோம். இதை லாக் பண்ணுறதுக்கு கீழே வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். வேணும்னா 2 செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்படி இழுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து டைட் ஆகும். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். இந்த சைடு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கிறோம். ஆப்போசிட் சைடில் த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கணும். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே வந்து சின்னதாக ஒரே ஒரு செயின் ஸ்டிச். இங்கே ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரே ஒரு செயின் ஸ்டிச் தான் போடணும். இங்கே 2 செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா இங்கேயும் வந்து 2 செயின் ஸ்டிச்சஸ் அப்படியே போட்டு வந்துக்கலாம். கிராஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச், இதை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச், இந்த சைடு கிராஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச், இதை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் கீழே வந்து சின்னதாக செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ஃபிஷ்போன் மாதிரி தான் இருக்கும். அதாவது மீனோட முள் மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் லீஃப் ஃபில்லிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஜரி த்ரெட்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஜரி த்ரெட்டில் கொஞ்சம் இப்படி இழுத்து போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொடுக்காது. சாஃப்டாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் போடுறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி 2 சைடும் மாற்றி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வரணும். நான் யூஸ் பண்ணுற இந்த சில்க் காட்டன் கிளாத் இருக்குல்ல, நான் வந்து இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது இந்த கிளாத்து. அதனால் வந்து ஜரி த்ரெட் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த நூலு வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது சில்க் த்ரெட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஜரி த்ரெட்டு இந்த மாதிரி கிளாத்துலலாம் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் போடணும். இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம 2 சைடு போட்டு வருவோம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஒவ்வொரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்குவோம். அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் போடுறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. கீழே வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சின்னதாக எண்டு நாட் போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஃபிஷ்போன் ஸ்டிச்சு. இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச்சும் இது பார்க்குறதுக்கு வந்து இந்த மீனோட முள் மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த நேம் வச்சுருக்காங்க. இது வந்து நான் சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஃபிஷ்போன் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து சேம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். நான் ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டேன்னா அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். சென்டர் பாயிண்ட்லேருந்து த்ரெட்டு வெளியில் எடுக்கிறேன். டபுள் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த சைடு ஆப்போசிட் சைட்
ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த சைடு ஆப்போசிட் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச். ஸோ இதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். நம்ம சரி த்ரெட்டில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் 2 பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து அப்படி போட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு பீடு கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்குறது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட் தான் எடுத்துருக்கிறேன். அந்த பீடை லாக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் பட்டன் ஹோல் ஸ்டிச் 2 சைடு மாற்றி மாற்றி போடணும். ஸோ அந்த 2 பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு பீடு கொடுக்குறேன். அந்த பீடை லாக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லாட்டி சின்னதாக 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கேயும் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் எல்லா ஃபிஷ்போன் ஸ்டிச்சஸ்லையும் நான் ஒரு செயின் ஸ்டிச்சஸ் தான் போடுவேன். அந்த பீடை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடில் பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை மறுபடியும் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட் கொடுக்குறோம். அந்த சுகர் பீடை வந்து எப்பயுமே சுகர் பீட் எந்த பீட் கொடுத்தாலும் பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச். சுகர் பீடு தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, எந்த ரவுண்ட் பீடு வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்கணும். அந்த சுகர் பீடை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த பீடு கொடுக்கவும் இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. பீடு வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி பீடு கொடுக்காம கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நூல் வந்துடும் டக்குன்னு நீங்கள் போடுறப்ப. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. இந்த நூல் விட்டுறாதீங்க. ஒரு 2 ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டுக்கோங்க கீழே. ஸோ இதுதான் வந்து ஃபிஷ்போன் ஸ்டிச்சு. நான் வந்து இது சரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன், இது வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். நானே இது ஃபஸ்ட் டைம் தான் பீட் யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு. ஸோ நல்லா தான் வந்திருக்குது. இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச் வந்து லீஃப் ஃபில்லிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃப்ளை ஸ்டிச் போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் அப்படியே போட்டு வந்திருப்பேன். அந்த லாங் ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நான் லாக் ஸ்டிச் வந்து போட்டு பண்ணியிருப்பேன். அந்த ஃப்ளை ஸ்டிச்சில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச் வந்து அப்படியே ஆப்போசிட்டு. இதில் வந்து நம்ம அந்த லாங் ஸ்டிச் போட மாட்டோம், அப்படியே சைடில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நம்ம போட்டு வரோம். இந்த ஃப்ளை ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சைடு வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே மாற்றி மாற்றி போட்டு வரோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 2 ஸ்டிச்சஸ்ஸு ரொம்ப ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.